அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையிலான நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2024 இருந்த இன்டெக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இன்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசோட திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, எல்லாமே ஃபுல் வீடியோ ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நியமனங்கள். மொத்தமாக 53 நியமனங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியதாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இஸ்ரோவோட 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நாராயணன். ஓகேங்களா, வி நாராயணன் அப்படிங்கிறவர் தான் இஸ்ரோவோட 11வது தலைவர். ஓகேங்களா, இவர் ராக்கெட் விஞ்ஞானி மற்றும் விண்வெளி பொறியாளராக அங்கே பணியாற்றிட்டு இருந்தவர். ஸோ இப்போ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க்கில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறை செயலாளராக பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ அடுத்து பாருங்க, 10வது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத். ஓகேங்களா, சோமநாத், எஸ் சோம்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது நிறுவப்பட்டது 1969 நிறுவப்பட்டிருக்கு. இதோடைய தலைமையகம் பெங்களூர்ல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது இரண்டாவது வினா பாருங்க. ஸோ இரண்டாவது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஸோ NHRC அப்படிங்கிறது அதோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ராமசுப்ரமணியன். வி ராமசுப்ரமணியன் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா, இந்த NHRC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 12 அக்டோபர் 1993 நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ 1993 மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையின் கீழே இதை கொண்டு வந்தாங்க, நிறுவனாங்க. ஓகேவா, உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. அடுத்த வினா பாருங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ இதில் ஒரு தலைவர் இருப்பார். ஓகேங்களா, ஒரு தலைவர் இருப்பார், 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இவங்களெல்லாம் நியமிக்கிறதுனா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்க, 3வது கொஷின். நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. NALSA அப்படிங்கிற நால்சா அப்படிங்கிறதோட செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு? செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவர் தான். பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த நால்சா அப்படின்னா இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையம். இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் தான் இந்த நால்சா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ 9 நவம்பர் 1995 இதை நிறுவியிருக்காங்க, அதாவது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகார சபை சட்டம் 1987 கீழ் வந்திருக்கு உள்ள. ஓகேவா? ஸோ அடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்கு. அடுத்து பாருங்க, 4வது கொஸ்டின். இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்போட புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு. ஓகேங்களா, ஸோ NAFED இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
தீபக் அகர்வால். தீபக் அகர்வால் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா. அந்த NAFED இருக்குல்ல, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இதோட ஃபுல் ஃபார்ம். இது 2 அக்டோபர் 1958 துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1958 துவங்கியிருக்காங்க. இதோட தலைமையகம் உங்களுக்கு வந்து புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, இதோட தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. விவசாய அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. விவசாய அமைச்சகம். ஓகேங்களா, வேளாண் அமைச்சகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வினா, ஸோ இது பாருங்க, இந்தியாவின் தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் யார்? இந்தியாவோட தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் யாரு? 5வது வினா. ஓகேங்களா. ஸோ 5வது வினா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜேஷ் குமார் சிங். ராஜேஷ் குமார் சிங் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா, பாதுகாப்பு செயலாளர் தான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிர்வாக தலைவர். ஓகேவா. ஸோ அடுத்த வினா பாருங்க, 6வது கொஸ்டின். ஸோ வீடியோ ஸ்லோவாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட ஸ்பீடை 2x வச்சு பாருங்க. ஓகேவா. ஸோ ஐநா உள்ளக நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? ஐநாவோட உள்ளக நீதி கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்க இந்தியர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? நீதிபதி மதன் லோகூர். நீதிபதி மதன் லோகூர் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த UNIJC அப்படிங்கிறது தான் இந்த ஐநா உள்ளக நீதி கவுன்சில் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சில். இதில் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு ஆள் நம்மால் சொல்லிட்டோமா, மீது 4 பேரோட பேர் கொடுத்துருப்போம், அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் வீடியோவை வேணால் பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது, இந்தியாவின் புதிய CAG-யாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? இந்தியாவோட புதிய CAG-யாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஸோ பிளாக் ஆனோனையும் நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டோம். ஓகேங்களா. இந்தியாவோட புதிய CAG யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா K. சஞ்சய் மூர்த்தி அவர்கள். K. சஞ்சய் மூர்த்தி. ஓகேங்களா, K. சஞ்சய் மூர்த்தி. CAG அப்படின்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ CAG அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா. ஸோ இந்த CAG-ஐ பற்றி நமக்கு ஆர்டிகல் 148லேருந்து 151 வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. 148லேருந்து 151 வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இந்த CAG என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்திய அரசு மாநில அரசுகளின் அனைத்து வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்கிற வேலை தான் அவங்களுக்கு. ஓகேங்களா. இவங்களை நியமிக்கிறது யாருன்னா இந்திய ஜனாதிபதி தான். இவங்களுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ ரிட்டையர்மெண்ட். அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின். விமானப்படையின் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? விமானப்படையோட புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஆன்சர் என்ன? SP தர்கர். ஓகேங்களா, SP தர்கர் அப்படிங்கிறவர் தான் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ விமானப்படையோட தலைவர் யாருன்னா அமர்பிரீத் சிங். அமர்பிரீத் சிங் அவர் தான் விமானப்படையோட தலைவராக இருக்கிறார், உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய கடலோர காவல் படையின் புதிய தலைமை இயக்குனராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? இந்திய கடலோர காவல் படையின் புதிய தலைமை இயக்குனராக சமீபத்தில் பதவியேற்றவர் யாரு? ஆன்சர் என்ன? எஸ் பரமேஷ். எஸ் பரமேஷ் அப்படிங்கிறவர் தான் பதவியேற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்திய கடலோர காவல் படை, அதாவது ICG அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஓகேங்களா. இது நிறுவப்பட்டது 1978 ஆகஸ்ட் 18 பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, 10வது கொஸ்டின். ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவியா நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு தலைவரா? விஜயகிஷோர் ரகத்கர். விஜயகிஷோர் ரகத்கர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த NCW அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இது ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்பு.
1992 நிறுவியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 படி தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. நோக்கம் வந்து இந்தியாவில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது மற்றும் மேம்படுத்துறது தான் உங்களுடைய நோக்கம். இதனுடைய முதல் தலைவர் யாருன்னா ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா 11. ஓகேங்களா? ஸோ 11 FICCIயின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? FICCI இதோட தலைவர் யாருன்னா, ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஹர்ஷவர்தன் அகர்வால் தான் இதோட தலைவர். ஓகேங்களா? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதோட ஃபுல் ஃபார்மு இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு தான் இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1927 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குது. ஸோ அடுத்து 12வது வினா இன்டர்போல். ஸோ இன்டர்போல்னா தெரியும் உங்களுக்கு வந்து உலக போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? உலக போலீஸ். ஓகேவா? ஸோ இதோட புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரு? ஆன்சர் என்ன? வால்டெசி உர்கிசா. ஓகேங்களா? வால்டெசி உர்கிசா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு தான் இந்த இன்டர்போல் அப்படிங்கிறது. இது நிறுவனது 1923 நிறுவியிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் வந்து லியோன் பிரான்ஸ் நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலைவர் யார் இன்டர்போலுக்கு அப்படின்னா அகமது நாசர் அல் ரைசி தான் இதோட தலைவராக இருக்கிறார் இப்போதைக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டாடா அறக்கட்டளையின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? டாடா அறக்கட்டளையோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா நோயல் டாட்டா. ஓகேங்களா? டாடா அறக்கட்டளையோட தலைவர் யாருன்னா நோயல் டாட்டா. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ டாடா ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதோட தலைவர் தான் இந்த நோயல் டாட்டா. இந்த டாடா சன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுல 66% பங்குகளை இந்த டாடா ட்ரஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? டாடா சன்ஸோட தலைவர் யாருன்னா என் சந்திரசேகரன். ஓகேவா? ஸோ அடுத்தது 14வது வினா பார்த்துக்கோங்க. இந்தியாவோட 51வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? இந்தியாவோட 51வது தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றுக் கொண்டவர் யாரு? ஆன்சர் என்ன? சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான். ஓகேங்களா? சஞ்சீவ் கண்ணா. ஸோ 50வது தலைமை நீதிபதினா DY சந்திரசூட் அவர்கள். ஸோ இந்திய ஜனாதிபதி தான் நியமிப்பார். பிரிவு 124, அதாவது சட்டப்பிரிவு 124 பிரிவு 2 படி இவங்க நியமிக்கப்படுறாங்க. இவங்களுடைய நியமனம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னா 65 வயது. ஓகேங்களா? முதல் தலைமை நீதிபதி யாருன்னா ஹீராலால் ஜே கனியா அவர்கள் தான் முதல் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கார். அடுத்து பாருங்க. இந்தியாவின் புதிய நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவோட புதிய நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாரு? ஆன்சர் என்ன? துகின் காந்தா பாண்டே அவர்களை நியமிச்சிருக்காங்க. நிதி அமைச்சகத்தின் தலைவர் மற்றும் முதன்மை ஆலோசகர் தான் இவர். ஓகேங்களா? இது உருவாக்குனது எப்போ அப்படின்னா 1947. ஸோ இதோட பதவி காலம் 2 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் என்ன? 16வது கொஷின். ஸோ இதுக்கு முன்னாடி டிவி சோமநாதன் தலைவராக இருந்தார், அதை பார்த்துக்கோங்க. இப்போ 16வது கொஷின் பார்க்க போகிறோம். ஐசிசியோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஐசிசியோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு? ஸோ யாரு? ஜெய்ஷா, அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலை தான் ஐசிசி அப்படின்னு சொல்லுவோம். 1909 நிறுவனாங்க. தலைமையகம் துபாயில் இருக்கு. உறுப்பினர்கள் 108 நாடுகள் வந்து இதில் உறுப்பினராக இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது 2024ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையின் புதிய தளபதி யார்? 2024ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையோட புதிய தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? அமர்பிரீத் சிங். நம்ம போன கொஸ்டின்ல துணை தளபதி பார்த்தப்பே நம்ம தளபதி யாருன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின்
தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? NCRB அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஓகேங்களா? ஸோ இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோக் ரஞ்சன் அப்படிங்கிறவர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இந்த அமைப்பு நிறுவப்பட்ட நாள் அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 மார்ச் 1986 நிறுவியிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. செயல்பாடு அப்படின்னா இந்தியாவில் குற்றவியல் தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்கிறது தான் வேலை. உள்துறை அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. ஓகேவா? ஸோ அடுத்தது சசாஸ்திர சீமா பால் SSP அப்படிங்கிறது இதோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? சசஸ்திர சீமா பால். ஓகேங்களா? இதோட இயக்குனர் யாரு? SSP நிறுவப்பட்டது 1963. தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அம்ரித் மோகன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது 20வது வினா. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் புதிய டைரக்டர். ஓகேங்களா? புதிய டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? NCP நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. NCP. ஓகேங்களா? போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம். இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா அனுராக் கர்க். ஓகேங்களா? அனுராக் கர்க் அவர்களை நியமிச்சிருக்காங்க. நிறுவப்பட்டது வந்து 1986 மார்ச் 17ஆம் தேதி இதை நிறுவியிருக்காங்க இந்த அமைப்பை. ஓகேவா? தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. ஸோ அடுத்தது 21வது வினா. இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ரயில்வே வாரியத்தோட தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியா நியமிக்கப்பட்டது யாரு? ஆன்சர் என்ன? சதீஷ்குமார். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? சதீஷ்குமார். ஸோ அடுத்தது ESIC இதோட டைரக்டர் ஜெனரல் அப்படி அதை நியமிக்கப்பட்டவர் யார்? டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த ESICனா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஊழியர்களோட மாநில காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உருவாக்குனது 1952. ஓகேவா? அசோக் குமார் சிங் தான் இதோட டைரக்டர் ஜெனரலாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இன்னும் இதோட கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. அமலாக்க இயக்குநரகத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? அமலாக்க இயக்குநரகம் இருக்குல்ல, அதோட ED அப்படின்னு சொல்லுவோம். ED இப்போ செந்தில் பாலாஜிலாம் தூக்கி உள்ள வச்சாங்கல்ல, ஸோ அதோட இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ராகுல் நவீன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ராகுல் நவீன். ஸோ அமலாக்க இயக்குநரகம்னா ED, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. 23 கொஸ்டின் முடிச்சுட்டோன்னு ஒரு 27 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதனால் எதையும் பார்க்காதீங்க. ஸோ ED என்ன பண்ணும் அப்படின்னா சட்ட அமலாக்க மற்றும் பொருளாதார புலனாய்வு நிறுவனம். அது நிறுவப்பட்டது மே 1, 1956 நிறுவியிருக்காங்க. இதோட தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. வருவாய்த்துறை நிதி அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. வருவாய்த்துறை மற்றும் நிதி அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. ஸோ அடுத்தது பாருங்க, முக்கியமான கொஸ்டின். NSG இதோட டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? NSGயோட டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ NSGனா என்னன்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. நேஷனல் செக்யூரிட்டி கார்டை தான் அதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து P. ஸ்ரீனிவாசன் தான் டைரக்டர் ஜெனரலாக நியமிச்சிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு காவலர் கருப்பு புனைகள் அப்படின்னு அறியப்படுறது தான் இந்த NSG அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்தியாவோட பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. அக்டோபர் 16, 1984 இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. ஓகேவா? 25வது வினா. பாதி கிணற தாண்ட போகிறோம். இந்தியாவோட புதிய வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவோட புதிய வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி அவர்கள். ஓகேவா? விக்ரம் மிஸ்ரி. ஸோ அடுத்தது 26வது வினா. ராஜ்யசபாவின் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா
ஜேபி நட்டா. மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்து விட்டுறலாம், அவ்வளோதான். இந்த NSA தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா அஜித் தவல். NSA அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? தேசிய பாதுகாப்பு கொள்கை மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதமரின் தலைமை ஆலோசகராக இவரை போட்டிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி. ஓகேங்களா? முதல் NSA யாருன்னா பிரஜேஷ் மிஸ்ரா தான் முதல் NSA அவர்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, SIDPI இதோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாரு? SIDPIயோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மிட்டல். ஓகேங்களா? மனோஜ் மிட்டல் அவர்கள் தான். இந்திய சிறுதொழில்கள் மேம்பாட்டு வங்கி, அதை தான் SIDPIன்னு சொல்லுவோம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? 28 கொஸ்டின் பார்த்துட்டோம். டக்குன்னு போகிறோம். இந்த அமைப்பு நிறுவப்பட்டது எப்பன்னா 1990 தலைமையகம் லக்னோவில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில். அடுத்து பாருங்க, CBDT இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? CBDT. ஸோ CBDT அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி அகர்வாலை தான் நியமிச்சிருக்காங்க. CBDTயோட தலைவராக ரவி அகர்வாலை நியமிச்சிருக்காங்க. மத்திய நேரடி வரிகள் வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அடுத்து பாருங்க, ஸோ இது என்னென்ன வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க? வருமான வரி, கார்பரேட் வரி, செஸ் வரி, செல்வ வரி அப்படிங்கிறதெல்லாம் நேரடி வரிகளை நிர்வகிக்குது. அது செல்வ வரி. ஓகேங்களா? செஸ்ஸு கிடையாது, செஸ்ஸுங்கிறது வேறு, செஸ்ஸுங்கிறது வரிக்கு வரி. 30வது கொஸ்டின், நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவராக எலிசா டி அண்டா மட்ரோசா. ஓகேங்களா? மட்ராசோ அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. எலிசா டி அண்டா மட்ராசோ அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த FATF அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த நிதி நடவடிக்கை பணிக்குழு தலைவர். ஓகேங்களா? பண மோசடி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நிறுவனப்பட்டது 1989. தலைமையகம் பிரான்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? பிரான்ஸ் நாட்டில் இருக்கு. UPSC. ஸோ புதிய UPSC தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா பிரீத்தி சுதன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் UPSC. ஸோ அரசு சார்ந்த நிறுவனம். பகுதி 14 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சட்டப்பிரிவு 315 323 வரைக்கும் இதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? UPSCயோட தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை ஜனாதிபதி அவர்கள் தான் நியமிக்கிறாங்க. இவங்களுடைய பதவி காலம் 6 ஆண்டு அல்லது 65 வயது வரைக்கும் தான். 6 ஆண்டு அல்லது 65 வயது வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க, புதிய இராணுவ தளபதி யாரு அப்படின்னா உபேந்திர திவேதி. ஸோ கடற்படை தலைவர் தினேஷ் கே திரிபாதி, கடற்படை துணைத் தலைவர் கிருஷ்ணா சுவாமிநாதன், விமானப்படையின் தலைவர் அமர்பிரீத் சிங். ஓகேவா? இராணுவத்தின் புதிய துணை தளபதியா, இராணுவத்தோட புதிய துணை தளபதியா நியமிக்கப்பட்டவர் யாரு? NS ராஜா சுப்பிரமணி. அடுத்து பாருங்க, பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரலா பொறுப்பேற்றவர் யார்? பத்திரிகை தகவல் பணியகத்தோட முதன்மை இயக்குனர் ஜெனரலா பொறுப்பேற்றவர் யாரு? ஆன்சர் என்ன? ஷைபாலி சரண். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 35. SAT செக்யூரிட்டிஸ் அஃபிலியேட் ட்ரைபுனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைமை அதிகாரியா நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் அவர்கள். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. தலைமையகம் மும்பையில் இருக்கு. ஓகேவா? மும்பையில் இதனுடைய தலைமையகம் இருக்கு. இந்தியாவின் முக்கிய நிதி கட்டுப்பாட்டாளர்களின் உத்தரவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை இது வந்து தட்டி கேட்கும். சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் சட்ட விவகாரங்கள் துறையின் கீழே இந்த இது வந்து செயல்படுது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க,
சரி, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ்எஸ்சியோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன? ராகேஷ் ரஞ்சன். ராகேஷ் ரஞ்சன். ஸோ அடுத்தது IFFCOவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? IFFCOட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் என்ன? திலீப் சங்ஹானி. திலீப் சங்ஹானி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்திய உழவர் உர கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ், இதான் அதோட ஃபுல் ஃபார்மு. இது தொடங்கினது 1967 தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது யூனிசெஃப், இதோட இந்தியாவின் தேசிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கோம். யூனிசெஃபோட இந்தியாவிற்கான தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யாரு? ஆன்சர் என்ன? கரீனா கபூர். கரீனா கபூர் அவர்கள். அடுத்தது WEFO அறங்காவலர் குழுவின் தலைவர் யாரு? WEFோட அறங்காவலர் குழுவின் தலைவர் யாருன்னா கிளாஸ் ஸ்வாப் அவர்கள் தான். கிளாஸ் ஸ்வாப் அவர்கள். ஸோ உலக பொருளாதார மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. WEF நிறுவப்பட்டது 1971 தலைமையகம் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது சர்வதேச நாணய நிதியத்தின் எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சர்வதேச நாணய நிதியத்தோட எம்டியா நியமிக்கப்பட்டவர் யாரு? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. கிறிஸ்டலினா ஜார்ஜிவா அவர்கள். ஸோ IMFனா சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. இதை நிறுவனது 1945 தலைமையகம் வாஷிங்டன் DC அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? தேசிய புலனாய்வு அமைப்போட இயக்குனராக நியமிக்கப்பட்டது யாரு? ஆன்சர் என்ன? சதானந்த தீதி. ஓகேங்களா? சதானந்த தீதி அவர்கள் தான். NIA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட அமலாக்க நிறுவனம் தான் இது. ஓகேவா? இது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009. இது நிறுவப்பட்டது 2009 உள்துறை அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற யாருன்னா கபில் சிபல். உச்ச நீதிமன்றத்தோட வழக்கறிஞர் சங்கத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற கபில் சிபல். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் விஜிலன்ஸ் கமிஷனர், விஜிலன்ஸோட கமிஷனராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? விஜிலன்ஸுக்கு யாரு? AS ராஜீவ். ராஜீவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட தலைவர் யாருன்னா பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. விஜிலன்ஸ் கமிஷனர்கள் அப்படின்னா அரவிந்த் குமார், AS ராஜீவ் அவர்கள். ஓகேங்களா? சட்டப்பூர்வ அமைப்பு, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்க ஊழலுக்கு தீர்வு காண்றதுக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த அமைப்பை நிறுவியிருக்காங்க. ஸோ 1964 இந்த அமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரைகள் மீது தனது அறிக்கையை இந்திய ஜனாதிபதியிடம் இது வந்து சமர்ப்பிக்கும் இந்த விஜிலன்ஸ் அப்படிங்கிறது. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னா 3 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாரு. ஸோ பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவையில் எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இவரை நியமிப்பாங்க. பதவி காலம் அப்படின்னா 4 ஆண்டுகள். ஓகேங்களா? ICJ இதோட புதிய தற்போதைய தலைவர் யார்? ICJ சர்வதேச நீதிமன்றம். இதோட தற்போதைய தலைவர் யாரு அப்படிங்கிறத கேள்வி. ஆன்சர் என்ன? நவாப் சலாம். லெபனான் நாட்டை சேர்ந்தவர். 1945 தான் இந்த சர்வதேச நீதிமன்றம் அமைக்கப்படுது. இதோட தலைமையகம் ஹேக் நகர்ல இருக்கு. நெதர்லாந்து நாட்டில் ஹேக் நகர்ல இருக்கு. அடுத்து பாருங்க, பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா கிஷோர் மக்வானா அவர்கள். ஓகேங்களா? ஸோ NCSC நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையம் 2004 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசியலமைப்பு அமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனம், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பிரிவு 338 இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அது அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. சமூக நீதி
மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழே இது செயல்படுது. பிரிவு 338A இருக்குல்ல, 338A அமைக்குது. 337 பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் தொடர்பாக இது வந்து விளக்கியிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது ட்ராய். இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் ட்ராய் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது 97 அந்த ஆக்ட் படி அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில்குமார் லகோட்டி. அனில்குமார் லகோட்டி. NARCL இதோட MDயா நியமிக்கப்பட்டவர் யார்? NARCL. ஸோ நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சந்தோஷ். ஓகேங்களா? அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு MDயா. NPAS அதாவது செயல்படாத சொத்துக்கள் இந்த தீர்மானத்திற்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அடுத்தது பாருங்க, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியா நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியா நியமிக்கப்பட்டவர் யாரு? ஆன்சர் ரகுராம் ஐயர். ரகுராம் ஐயர். இந்திய ஒலிம்பிக் சங்கம் நிறுவப்பட்டது 1927. தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. இதோட தலைவர் யாருன்னா PT உஷா. இதோட தலைவர் வந்து PT உஷா அவர்கள். ரயில்வே வாரியத்தின் புதிய செயலாளர் யாரு? ரயில்வே வாரியத்தோட புதிய செயலாளர் யாரு? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா நாயர். ஸோ ஜெயவர்மா சின்ஹா முதல் பெண் ரயில்வே வாரியத்தோட தலைவர். ஓகேவா? ஸோ அடுத்து பிம்ஸ்டெக். பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலாளர் யாரு? பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா மணிபாண்டே. இந்திரா மணிபாண்டே. ஸோ உறுப்பினர்கள் அப்படின்னா 7. இந்தியா, தாய்லாந்து, மியான்மர், நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை மற்றும் பூட்டான் இந்த 7 நாடுகள் தான் உறுப்பினர். தலைமையகம் அப்படின்னா டாக்கா பங்களாதேஷ்ல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? பிம்ஸ்டெக். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு? 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா. ஸோ நியமிக்கிறது யாரு? ஜனாதிபதி. ஓகேங்களா? ஸோ நிதி ஆணையம் இந்திய குடியரசுத் தலைவரால் பிரிவு 280 கீழ் உருவாக்கப்படுது. நிதி ஆயோக்கின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? நிதி ஆயோக் இருக்குல்ல, அதோட சிஇஓவா நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஆன்சர் என்ன? PVR சுப்பிரமணியம். PVR சுப்பிரமணியம். ஸோ 1 ஜனவரி 2015 அமைக்கப்பட்டுச்சு நியூ டெல்லியில். தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள். துணைத் தலைவர் சுமன் பர்ரி. ஓகேவா? ஸோ அடுத்தது DRDO. இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? DRDOட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு? சமீர் வி காமத். சமீர் வி காமத் அவர்கள். ஓகேங்களா? பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தான் இந்த DRDOன்னு சொல்லுவாங்க. DRDO. ஓகேவா? ஸோ இது நிறுவப்பட்டது 1958. தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. தலைமையகம் எங்கே இருக்கு? புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட இந்த 53 நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த முக்கியமான பதிவுகளில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.